உவமையும் கருத்தும் 19. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 19. சிறை வாய் புலன் கணையாய். இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில நமச்சிவாய மாலை எனும் நூலின் 112வது திருப்பாடலில் அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? சிறை பல்வேறு விதங்களில் நம்மை கட்டி போடுகிறது. சிறை நம்மை பந்தப்படுத்துகிறது. புலன்கள் உயிர்களாகிய நம்மை பந்தப்படுத்துவதால் புலன்களை சிறை என்று சொல்லுகிறார் அம்பலவான தேசிகர். கணை அதாவது அம்பு விரைவாக பாயும். அம்பு மிகுந்த ஆற்றலோடு தாக்கும். புலன்களாகிய சிறையின் வழியாக கணை போல பாய்ந்து, புலன்களாகிய சிறையின் வழியாக கணை போல பாய்ந்து, இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? இறைவா, தம் நினைவினை உனக்கே அளிக்கும் உத்தமர்களின் உள்ளத்தில் நிலை பெற்று விளங்குபவனே, திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவனே, புலன்களாகிய சிறையின் வழியே கணை போல பாய்ந்து என் சிந்தையிலும் புகுந்து முழுமையாக ஆணவ மலத்தினை நீக்கி என் சிந்தையுள் நிலை பெற்றதற்கு அடியேன் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று கேட்கிறார் ஸ்ரீ அம்பலவான தேசிகர். சோன்பப்டி, கிரிக்கெட், சினிமா, சீரியல் என்னும் புலன்களாகிய சிறையில் கட்டுண்டு கிடக்கிறேன் நான். அதே புலன்களின் வழியே நீ ஒரு அம்பினை போல என்னுள் புகுந்து மலம் நீக்கி என் சிந்தையில் குடிகொண்டாய். இதுவே இந்த உவமை விளக்குகிற அற்புதமான கருத்தாகும். இதனை நமச்சிவாய மாலை எப்படி கூறுகிறது தெரியுமா? சிறை வாய் புலன் கணையாய் சிந்தை உள்ளும் புக்கு நிறைவாய் மலம் ஒதுக்கி நின்றதற்கு என் கைமாறே. இறைவா, நினைவு உனக்கே ஈந்தார்கள் உள்ளத்து உறைவாய் தென் ஆவடு தந்துரை நமச்சிவாயனே நமச்சிவாயனே நமசிவாயனே என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தனது நமச்சிவாய மாலை எனும் அற்புதமான நூலின் 112வது திருப்பாடலில் விளக்குகிறார். அகத்தே காண்போம், மலம் நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.